இங்க ஹீரோ இந்த கிறிஸ்டோபர் போலீஸ் கிட்ட காட்டுல ஷூட்டிங் எடுக்க பர்மிஷன் கேட்டிருப்பான், அவரும் கொடுத்துருப்பாரு. ஆனா இவன் இந்த போலீஸுக்கு தேங்க்ஸ் சொல்லாம கடவுளுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போவான். அதனால ஹீரோ மேல ரொம்பவும் கோவப்படுறான். அதே டைம்ல வாழைப்பழம் சாப்பிடலான்னு வாழைப்பழத்தை எடுக்கிறான். அப்பன்னு பார்த்து ஒரு குரங்கு அந்த வாழைப்பழத்தை புடிங்கிட்டு போயிடுது. அதை பார்த்ததுமே அந்த குரங்க ஷாக் வச்சு சாவடிச்சா. அதை பார்த்து சாமியார் ஒருத்தர், நீ எப்படி இந்த குரங்க சித்திரவதை பண்ணி சாவடிச்சு அதே மாதிரி வாய் பேச முடியாத ஒருத்தருக்கு தான் நீ சாவுன்னு சொல்லிட்டு சாப விட்டுறாரு. தென் காட்டுல துப்பாக்கி திருடி பதுக்கி வச்சிருக்கவங்க 3 பேர் அரெஸ்ட் பண்றாங்க. அவங்க மூலமா இந்த கேஸ்ல ஹீரோக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதனால ஊர் மக்களும் ஹீரோவை நம்ப ஆரம்பிச்சாங்க. யாரும் ஹெல்ப் பண்ண முடியாம ரொம்ப கவலைப்படுறான். அப்பதான் இந்த போலீஸ் ஹீரோ கிட்ட, உன்னை அரெஸ்ட் பண்ண காரணமே ஜாஸ்மின் நீ லவ் பண்ற, அதே மாதிரி நானும் அந்த பொண்ணை அடையணும்னு சொல்லிட்டு விரும்புறேன். பட் நீ தான் அதுக்கு இடைஞ்சலா இருக்க. சோ உன்னை கொன்னுட்டா கண்டிப்பா அந்த பொண்ணு எனக்கு கிடைப்பான்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப இதை பார்த்த ஹீரோட ஃப்ரெண்டோட தங்கச்சி இதே ஸ்டேஷன்ல தான் போலீஸா ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க. சோ இதை பத்தி ஹீரோட ஃப்ரெண்ட் அவங்க அண்ணன் கிட்ட சொல்றாங்க. அவங்களும் வந்து எதனா பிளான் போட்டு இவங்க 2 பேரும் காப்பாத்தி காட்டுக்குள்ள விட்டுறாங்க. இப்ப ஹீரோ இருக்கிற ஃப்ரெண்டை தவிர யாருக்குமே தெரியாது அந்த டைம்ல இந்த கிறிஸ்டோபருமே டிரான்ஸ்ஃபர் ஆக போறோம்னு சொல்லிட்டு இருப்பாங்க. பட் ஹீரோ அவன் டிரான்ஸ்ஃபர் ஆனாலுமே நம்மள நிம்மதியா இருக்க விட மாட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து இந்த போலீஸ்காரன் இவங்க எங்க இருக்காங்க கண்டுபிடிக்க ட்ரோன் அனுப்பி வைப்பான். அது ஹீரோக்கு தெரிஞ்சு அந்த ட்ரோன் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிடுவான். பட் இதை பார்த்த ஃப்ரெண்டு ரொம்பவும் கவலைப்படுறான். நீ நைட்டு 2 பேருமே குடிக்கிறாங்க. ஆனா ஹீரோ மட்டும் குடிச்சிட்டு மயங்கிடுறான். தென் நெக்ஸ்ட் டே எழுந்துக்கும் போது அவன் ஃப்ரெண்டோட வாட்ச்ல சிக்னல் ஒழுங்கா காட்ட மாட்டேங்குது. அந்த சிக்னலை வச்சு போய் பார்க்கறான். அவங்க சித்தப்பா அந்த வாட்சை கட்டியிருப்பாரு. ஆக்சுவலா நேற்று நைட்டு ஹீரோ குடிச்சிட்டு இருக்கும்போது ரொம்பவும் கவலையா பேசியிருப்பான். ஸோ ஹீரோக்கு எதுவுமே நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த போலீஸ் கிட்ட போய் கெஞ்ச ஆரம்பிக்கிறான். ஆனா அந்த போலீஸ், நான் வேணா ஜாஸ்மினை விட்டுறேன், அதுக்கு பதிலாக உன்னோட தங்கச்சியை அனுப்பி வைக்கிறான்னு சொல்லிட்டு கேவலமா பேசுறான். அதனால இவனுக்கு கோவம் வருது. அந்த கோவத்துல இவனை அடிச்சு கொண்டுறாங்க. இது தெரிஞ்ச ஹீரோ ரொம்பவும் கோவப்படுறான். அப்பன்னு பார்த்தா அந்த போலீஸ் இந்த காட்டுக்கே வந்து இவங்களை அடிக்க வந்துடுறாரு. அப்ப சண்டையில ஒரு பாம்பு எடுத்து இந்த போலீஸ் மேல போறான். அந்த பாம்புமே கடிச்சு போலீஸ் உயிருக்கு போராடிட்டு இருக்கான். அப்ப அவங்க சித்தப்பாவை குத்திட்டு இவர் உயிரை காப்பாத்தணும்னா என்னோட உயிரையும் காப்பாத்துன்னு சொல்லிட்டு சொல்றான். அதனால ஹீரோ இவங்க 2 பேரையும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போறாங்க. ஆனா இந்த போலீஸோட உயிரையும் காப்பாத்தி அவனும் வெளியே வரான். அப்பன்னு பார்த்து ஃபர்ஸ்ட் பார்த்தா மாதிரி ஒரு குரங்கு வந்து இவன் பழம் சாப்பிடும் போது வந்து கேக்குது. ஆனா இவன் கொடுக்க மாட்டான். அதே டைம்ல ஹீரோட ஃப்ரெண்டுக்கு எல்லா சடங்கும் முடிஞ்சு அவனோட சவப்பெட்டியை தூக்கிட்டு வராங்க. அப்பன்னு பார்த்து கை தவறி மாடியில இருந்து கீழே போட்டுறாங்க. அந்த பெட்டி கரெக்டா இந்த போலீஸோட மேலேயே வந்து வாங்கி இறந்து போறான். சோ இப்ப அந்த சாமியை சொன்னது மாதிரி அந்த வாய் பேச முடியாத ஜீவன் அந்த வாழைப்பழத்தை கேட்டு அங்கேயே அந்த போலீஸ்காரன் நிக்க வச்சு கொன்னுடுது.